ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநீதி பார்க்க போகிற மகாநீதியில் நம்ம சாரதாமா சரசரமாக பேசுன்னு பார்த்தா சறுக்குன்னு விஷயத்தை போட்டு உடச்சிருச்சு. அப்படி என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது உங்கள் பாட்டி உங்கள் சித்தி இங்கே வந்து நின்று டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரியை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது இப்போ இவ கன்ஃபாக இருக்காங்க போது நான் எப்படி தம்பி உங்களை நம்புவேன்னு சொல்லிட்டாங்க. சென்டிமெண்ட்டாக 2 பிட்டை போட்டோன்னே உங்கள் நிலமையில நான் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன நானே நம்பியிருக்க மாட்டேன். அதனால் உங்கள் நிலைமை எல்லாமே கரெக்டு தான். காவேரி இவ்வளவும் போராடுற மித்தவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறீ, ஏன் நம்ம லைஃப்பை பற்றி நீ யோசிக்கலன்னு கண்ணா பின்னான்னு வழக்கம் போல திட்டி விட்டாருங்க. கேட்டால் காவேரினா மித்தவங்களுக்காக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிக்க வேண்டியது போதுமா? போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டை சரி பண்ணிட்டு வந்து இவளை கூட்டு போகிறேன். ஆஹா, எங்கேயோ கேட்ட டைலாக் மாதிரி இல்லை இருக்குது. சரி பண்ண வேண்டியது என் வீட்டில் உள்ளவங்கள தான், நான் அதுக்கப்புறம் வந்து காவேரியை கூட்டு போகிறேன்னு சொல்கிறாரு நம்ம பிரகாஷ்ராஜ் சார் இருக்காரு. அவரோட டைலாக் தாங்க இது. உன்ன நினச்சேன் என்ன நினச்சேன்னு ஒரு பாட்டு வருமே, அந்த படத்தில் உள்ள டைலாக்குங்க வேற லெவல்ப்பா அப்படிங்க மேய்ச்சி. டைலாக்கை தூக்கி இங்கே போட்டுட்டு அங்கே போவோன்னு கோவத்தில் கொந்தளிச்சு போய் விஜய் நிற்கலான்னு அங்கே போய் நின்னா அங்கே அவங்க சித்தப்பா டே அப்பா உள்ள நுழையலான்னு பார்க்குறியா, கேப்பில் கிட வெட்ட பார்க்குறியாடா சொட்ட கிளவா, வெளியே போடான்னு சொல்லிட்டு கண்ணப்பண்ணே திட்டி விட்றாங்க. வெளியே அனுப்பிவிட. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம் நான் தான் வர சொன்னேங்குது, நல்லா வருவாமானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் பாட்டி என் முதுகில் நீங்கள் குத்திட்டீங்களேன்னு சொல்ல, அப்புறம் இப்படி சொல்கிறியப்பா, இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு என்னப்பா அர்த்தம்னு சொல்லி கேட்க, அப்போ காவேரி தான் முக்கியமானு சொல்லி கேட்க, ஆமாம் காவேரி தான் முக்கியம், காவேரியை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தவர் தாத்தாவும் கடைசியில் உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு பார்க்க, என்ன சந்தேகத்தோடு பார்க்காதப்பா, இவங்க எடுக்கிற முடிவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க ஏதோ பண்ணட்டோன்னு நான் விட்டுட்டேன். ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு குளிப்பறிக்கிறீங்களேன்னு ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டாரு. நீ காவேரி கிட்ட போனீங்கன்னா உனக்கு சொத்து தர மாட்டோங்கிறாங்க. எப்பா சொத்தே அவர் பேரில் தான் இருக்குது, எனக்கு சொத்தும் வேணாமா ஒன்றும் வேணாம், எனக்கு தேவை ஏன் காவேரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தார். வேற லெவல் பாணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பெத்த பொண்ணுக்காக அவங்க மொத்த சொத்தையும் எடுத்து விஜய் கொடுக்காம ஏமாத்துறாங்க. நல்லா வருவீங்க.